ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி பைலிங்குவல்லே போயிடலாம்ல சார்? சார் நீங்க இப்ப எந்த சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் மேம், மீனிங் ஆஃப் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸ்கிராச்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஓகே, थैंक यू. அண்ட் சாரி ஃபார் தி காஃப், கொஞ்சம் இருமல். சார் புக் நம்பர் 21 தானே சார்? ஆமா ஆமா சார். சார் புக் நம்பர் 21 தானே சார்? ஆமா 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 சார். MP21 பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ். ஓகே சார். ஆமா. உங்களுக்கு புக் ஆர் மெட்டீரியல் பேஜ் நம்பர்ஸ் வெரி ஆகலாம், பட் கான்செப்ட்ஸ் ஆர் சேம். ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே, சோ நான் அப்படியே சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எண்ட் ஆஃப் தி கிளாஸ் இந்த நோட்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னோட நோட்ஸையும் நான் அனுப்புறேன். ஓகே ரெஃபர் பண்ற நோட்ஸ் நீங்க அதை வச்சு படிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே. So basically the public personal administration is all about persons in the organization. So நம்ம எந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னாலும் we need more resources, financial resources, physical resources, மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தேவைப்படும். ஆனா இது எதையுமே வந்துட்டு நம்மளால ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாம ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல்ஸை நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம் மென் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி தி மென் ஆர் தி பர்சன்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எஃபிஷியண்டா சக்சஸ்ஃபுல்லா இல்லை ப்ராஃபிட்டபுளா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாலும் அதோட கோர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தி சென்ஸ் administrating the persons in the organization. ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க பர்சன்ஸ், அண்ட் ஹியர் தி பர்சனல் வேர்ட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் லெவல் ஆஃப் தி ஹைரார்கி. மேல சிஇஓ லெவல்ல இருந்து கீழே இருக்க ஒரு கிளர்க் லெவல் வரைக்குமே. ஓகே, மைட் பி a private or a public organization, but the personal administration is same for everywhere. ஸோ இது ப்ரைவேட்ல போகும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கவர்மெண்ட்ல யூஸ் பண்ணும்போது இதையே வந்துட்டு பப்ளிக் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆர் இது லேபர் ப்ரொடக்ஷன் சைட்ல போகுது அப்படின்னா லேபர் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் லேபர் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும். பட் தி பேஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் இஸ் சேம் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ், ஆல் தீஸ் ஏரியாஸ், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். அண்ட் த மேன் பவர் itself cannot contribute all the parts to the successful functions of an organization. So வெறும் மேன் பவர் இருந்தா மட்டும் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட முடியாது. ஏன்னா பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம வெறும் ஹியூமன்ஸை பத்தி மட்டும் படிக்க போறது இல்லை, அண்ட் வாட் தே டூ ஆர் ஹவு தே ஃபங்க்ஷன் இன் தி ஆர்கனைசேஷன் அதை தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க போறோம். ஸோ நமக்கு மற்ற ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி ஃபினான்ஷியல் அண்ட் பிசிக்கல் ரிசோர்ஸஸை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியாதோ அதே மாதிரி பெர்சன்ஸ் ஒரு பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேன் பவரை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியாது. வி நீட் மோர் ஆஸ்பெக்ட்ஸ், வி நீட் டு இன்க்ளூட் மோர் திங்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன். லைக் வி நீட் ஃபினான்ஸ், வி நீட் ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங்ஸ், டெக்னாலஜி, சிஸ்டம், ஆர்கனைசேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தேவைப்படும். So basically the personal administration is one of the important part of an successful organization, and it is not the only part of the organization. இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்குள்ள இன்னும் டீப்பா போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா தி கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ டெவலப் ஆகுதுன்னா when the government increases its role. எப்போ கவர்மெண்டோட ரோல் வந்து பெருசாக ஆரம்பிச்சதோ அப்போதான் இந்த பப்ளிக் பர்சனலோட இம்பார்ட்டன்ஸும் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஓகே, பிகாஸ் in the historical times we can say that the government was functioning in a term of laissez faire. So laissez faire in the sense கவர்மெண்டோட வேலை அப்படின்னா ரெண்டு தான். ஒன்று வந்து tax collection. In the laissez faire system, the government will collect the tax from the people and maintain law and order. இது ரெண்டு மட்டும்தான் கவர்மெண்டோட வேலையா இருந்தது. இப்போ ஈவன் பிரிட்டிஷ் இந்தியா கூட பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் இருக்கும் போதுமே வந்துட்டு அவங்களோட வேலை இது மட்டும்தான். உங்களோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டாக்ஸ் கலெக்ஷன், கலெக்டிங் வேரியஸ் டாக்ஸஸ் ஃப்ரம் தி பீப்புள். செகண்ட் திங் மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர், போலீஸ் அண்ட் மிலிட்ரி வச்சு மக்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு மட்டும் தான் அவங்களோட வேலையை தவிர மக்களோட வெல்ஃபேருக்காக சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும், ஒரு லேபர்ஸ்க்கு ஏதாவது நல்லது பண்ணணும், பேசிக் கம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும்,
அவங்களோட கிரிவன்சஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்திருக்காது. ஓகே, ஈவன் சம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வேர் ஆல்சோ brought பை பிரிட்டிஷ் ஜஸ்ட் ஃபார் தேர் கமர்ஷியல் ப்ராஃபிட்ஸ். இப்போ இதுல வந்துட்டு நிறைய டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம், கம்யூனிகேஷன் சொல்லலாம், பிரிட்டிஷ் டைம்ல டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே அவங்க எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஃபார் தேர் கன்வீனியன்ஸ், நாட் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக, அவங்களோட பிசினஸ் கன்வீனியன்ஸ்க்காக அந்த கம்யூனிகேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே இங்க கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல கவர்மெண்டோட ரோல் அப்படின்றது லேசி ஸ்டேட். பட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார் many newly formed countries started to change their role from lazy state to welfare state. So welfare state in the sense the government should provide all the basic amenities to the people. மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையுமே வந்துட்டு அரசாங்கம் தான் கொடுக்கும். ஸோ அரசாங்கம் நமக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது, நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அவங்க நம்ம ஊர்ல போர்டு போட்டு கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பேசிக்கா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லா செக்டார்ஸ்லயுமே கவர்மெண்ட் நமக்கான சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹியர் தி ரோல் ஆஃப் கவர்மெண்ட் சேஞ்ச் டு தி சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஏன் முக்கியமா செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு அது வின்னரா இருந்தாலும் சரி, லூசரா இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரி வார்ல வின் பண்ணியிருந்தாலும் இல்ல தோத்து இருந்தாலும் நஷ்டம் அப்படின்றது ரெண்டு கண்ட்ரிக்குமே இருக்கு. ஜெயிக்கிற கண்ட்ரி ஒரு இந்த வார்ல வந்துட்டு ஒரு யூகே எல்லாம் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகே வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். யூகே யூஎஸ் அவங்க வின் பண்ணியிருந்து அவங்க தான் பவர்ஃபுல்லான கண்ட்ரியா இருந்திருந்தா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸே கிடைச்சிருக்காது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான ரீசன் சொல்லணும்னா, when UK government couldn't manage the Indian subcontinent. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூகேவே ரொம்ப எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல இருந்தாங்க. நிறைய வின் பண்ணியிருந்தாலுமே நிறைய அடி வாங்கியிருந்தாங்க யூகே. ஸோ அந்த டைம்ல இந்தியாவை மேனேஜ் பண்றது அவங்களுக்கு ஒரு பேர்டனா மட்டும்தான். நாட் ஓன்லி இந்தியா, ஆல் தி காலனைஸ்டு நேஷன்ஸ். பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நிறைய காலனைஸ்டு நேஷன்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்தது. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா, both European and Asian countries. Now, European countries are already developed countries. Economical wise, they were already developed countries, but Asian countries, in the case of Asia and Africa, many countries in the African continent were still under colonization. Still, European countries வந்து African countries colonize பண்ணி தான் வச்சிருந்தாங்க. In the case of Asian countries, many countries started to get independence from their colonizers, from French, UK, Dutch, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இண்டிபெண்டன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த டைம்ல தான் வி ஆர் இன் அ ஹரி டு கெட் தி டெவலப்மெண்ட், இன் ஹரி டு கெட் தி ரேபிட் டெவலப்மெண்ட் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். கொஞ்ச நாள்லயே நமக்கு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. போத் எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், சோஷியல் டெவலப்மெண்ட். ஓகே, அரசியல், பொருளாதாரம், ஒரு சமூகம் மேம்பாடு, இது மூணுமே நமக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்திலேயே நமக்கு தேவைப்படுது. ஸோ இன் ஆர்டர் டு அச்சீவ் தீஸ் ரேபிட் எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், வி நீட் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, அசட்ஸ் இருக்கு, எது இருந்தாலும் சரி ப்ராப்பர் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் எதையும் நம்மளால டெலிவர் பண்ண முடியாது. ஓகே, சக்சஸ்ஃபுல் policy is lies not on the paper but on the implementation. Okay, a good executives can even make a worst policy into a best policy. நல்ல எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க, நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா, பாலிசி ஃபார்முலேஷன்ல ஒரு பாலிசி என்னதான் சொதப்பலா இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன்ல அதை சக்சஸ்ஃபுல்லா அவங்களால மாத்தி காட்ட முடியும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட் இதுவே எக்ஸிகியூட்டிவ்ஸ் சரியில்லை, இந்த பர்சனல்ஸ் நடுவில் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்க இந்த பர்சனல் சரியில்லை அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான் அவங்க கிட்ட கொடுத்தா கூட அவங்களால அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ தி கோர் இஸ் ஆல் அபவுட் தி பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் தி ஆர்கனைசேஷன் ஆர் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆஃப்டர் the Second World War, and mostly newly formed countries went for the planned economic development and democratic government system. The democratic government system அப்படின்னா தெரியும், the government will be a popular government. The government will be elected by the popular, population, public, and it will be ruled or it will be governed by the public themselves. Because the constitution says that the government of India and the constitution itself derives its power from the public. So it is the
basic thing of democracy. But in the sense of planned economic development, so economic அப்படின்றத பொறுத்த வரைக்கும் there are basically two types of economic planning. One is market economy, which means the government will not interfere much on the planning matters. It will be completely left out to the private sectors. The private sector will decide the development or the fate of the country. The countryயோட economic development எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த பிரைவேட் செக்டார்ஸ், அந்த நாட்டுக்குள்ள இருக்க பிரைவேட் செக்டார்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட ரோல் அப்படின்றது இருக்காது, ஆர் இருந்தாலுமே ரொம்ப லிமிட்டடா இருக்கும். தி கவர்மெண்ட் மோஸ்ட்லி தி கவர்மெண்ட் வில் ஹாவ் அ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஆர் தி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இன் தி எக்கனாமிக் மேட்டர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே அவங்களால பேச முடியாது. சில இன்டர்வென்ஷன்ஸ் மட்டும், இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு சின்ன சே மட்டும் தான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு பிரைவேட் கிட்ட தான் இருக்கும். அந்த நாட்டோட ஒட்டுமொத்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த பிரைவேட் செக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இது மார்க்கெட் எக்கனாமி. செகண்ட் திங் பிளான்ட் எக்கனாமி ஆர் ஸ்டேட் எக்கனாமி. பிளான்ட் எக்கனாமி ஆர் ஸ்டேட் எக்கனாமி, இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தி ஸ்டேட் வில் பிளே அ மேஜர் ரோல் இன் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஜென்ரலி இங்க பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டார்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களோட ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க, அவ்வளவுதான். அதோட இருக்குமே தவிர ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு பிரைவேட்டோட ரோல் அப்படின்றது இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிக் டிசிஷன்ஸ் பாலிசிஸ் வில் பி ஹேண்டில்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஸ்டேட் எக்கனாமி அப்படின்றது, இந்த ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட். தி கவர்மெண்ட் வில் கண்ட்ரோல் தி என்டையர் எக்கனாமிக் திங் ஆஃப் தி கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்குள்ள இருக்க எல்லா விஷயமும் கவர்மெண்ட் மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிரைவேட் பிளேயர்ஸ்க்கான ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த டைம்ல தான் கவர்மெண்ட் அவங்களே எல்லாத்தையும் எடுக்கும்போது, கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரன்னிங் தி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் அட் த சேம் டைம் தே ஷுட் டெலிவர் ஆல் தி பேசிக் கம்யூனிட்டிஸ் டு தி பப்ளிக். ஸோ கவர்மெண்ட் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், டெக்னாலஜி ஃபெசிலிட்டி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே. ஈவன் கவர்மெண்ட் ரைஸ், ஓகே, அரிசி கூட, அரிசி கோதுமை இந்த மாதிரியான கமாடிட்டிஸ் கூட, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் கூட கவர்மெண்ட் டெலிவர் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். முக்கியமா 1950 பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் மோர் ஆஃப் அ ஃபுட் ஸ்கேர்சிட்டி டைம். ஸோ அந்த டைம்ல நமக்கு செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறதுக்கான ஒரு நிலைமை கிடையாது. we were highly dependent on the import for our essential commodities like rice and wheat. ஸோ அரிசி கோதுமை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கன்சியூம் பண்ற ஒரு பொருள், ஃபுட் கிரெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கே நம்ம 1950ல இம்போர்ட்ஸை பொறுத்த யூஎஸ்ல இருந்து வர இம்போர்ட்டை நம்பி தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் இந்தியாவை. நம்ம அந்த டைம்ல 1950ல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, ஏன்னா அதுவும் இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வாரோட இம்பாக்ட் வேற இருந்தது இந்தியாவில். ஏன்னா இந்தியாவும் பிரிட்டிஷ்காக செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம சண்டை போட்டோம். அது இல்லாமல் அகெயின் நமக்கு 1949லயே வந்துட்டு பாகிஸ்தான் கூடயும் ஒரு வார் வந்தது. அதுக்கப்புறமும் லேட்டர் பீரியட்ஸ்லயும் வந்து நமக்கு வார், சைனா வித் பாகிஸ்தான் ரெண்டு கண்ட்ரிஸ் கூடயுமே நம்ம தனித்தனியாக வார் ஃபைட் பண்ணோம். இப்போ பாகிஸ்தான் கூட நடந்த வார்ல நம்ம வின் பண்ணோம், சைனா கூட 1962 அதில் நடந்த சைனா கூட வார்ல நம்ம தோத்துட்டோம் அப்போ. ஸோ இந்த மாதிரியான நிறைய கண்டினியூஸா ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, we need an efficient and extraordinary administration of personnel. ஸோ நம்ம கிட்ட இருக்க ஹியூமன் பீயிங்ஸ், பிகாஸ் we can say that the India is one of the youngest country in the world. ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஒரு யங்கஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்றது இந்தியாவில தான் அதிகமாக இருக்கு, 35 ஏஜ் குரூப்குள்ள. ஸோ வி ஆர் ஹேவிங் அ ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜெட்டிக் அண்ட் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அமாங் ஆல் தி கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட ரிசோர்ஸஸ் இருந்தால் மட்டும் நமக்கு டெவலப்மெண்ட் கிடைச்சிடாது. அந்த ரிசோர்ஸஸ் we need to learn how to utilize these available resources in order to achieve our goals and objectives. So we are having a huge number of a huge amount of manpower, பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். The leadership skills are very very important for every organization. Without a proper leader, no group can succeed anything. Okay, because ஒரு சேயிங், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு சிங்கத்தோட கூட்டமே இருந்தாலும் அதோட தலைவர் நிறையா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பழமொழி வரும். ஐ திங்க் யூ நோ தட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு recruit the
பர்சன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம எப்படி வேலைக்கு எடுக்க போறோம், ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெக்ரூட். அண்ட் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் தகுதி இருக்கணும், அவங்க அதை வந்து நம்ம எப்படி வேல்யூவேட் பண்ணணும், அவங்களுக்கான வேல்யூவேஷன் நம்ம எப்படி கொண்டு வரணும், இதெல்லாமே ரெக்ரூட்மெண்ட்ல பார்ப்போம். ஆஃப்டர் ரெக்ரூட்மெண்ட் இது இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ட்ரைனிங். ஸோ ஒருத்தர் வெறும் இன்டர்வியூ வச்சோ இல்லை டெஸ்ட் வச்சு மட்டுமோ ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியுமா முடியாதான்றதை நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஸோ வி நீட் டு ட்ரெயின் தெம் டு கெட் அவுட் தி பெஸ்ட் ஆஃப் தெம். ஒருத்தர் நம்ம வேலைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம இன்புட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா ஆஃபீஸஸ்லையுமே இட் மேபி அ கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட், எல்லா ஆஃபீஸ்லையுமே இப்போ ட்ரைனிங் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி மேட்டராகவே வச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ரெக்ரூட்மெண்ட் தி எம்ப்ளாயீஸ் ஷுட் அண்டர்கோ எக்ஸ்டென்சிவ் பீரியட் ஆஃப் ட்ரைனிங். 2 months, 3 months, it will change according to the organization and the working nature. So அதை பொறுத்த மினிமம் 2 months 3 months வந்து ட்ரைனிங்ல இருக்கும். And after that training, the company or in the training process, the company will try to unlock our maximum potentiality. நம்மளால எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ ஒரு மேக்ஸிமம் அவுட்புட்டை வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா இன்புட்ஸையும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நம்ம பார்க்கறது. ட்ரைனிங் அப்படின்றது ஸ்டார்டிங் பீரியட்ல நமக்கு கொடுக்கறது. அண்ட் ஆஃப்டர் தி பிளேஸ்மெண்ட் தி ஆர்கனைசேஷன் will continuously perform the skill development programs for the employees for equip them for the changing circumstances. ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்றது நமக்கு வேலைக்கு சேரும் போது மட்டும் இல்ல, வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமுமே நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்க நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அண்ட் இட் இஸ் வெரி ஹைலி டைனமிக் இன் நேச்சர். பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் மேட்டர்ஸ், கல்ச்சுரல் மேட்டர்ஸ், everything is changing. Okay, day by day everything is changing and it is very dynamic in nature. ஸோ நம்ம ஆரம்பத்தில் நம்ம வேலைக்கு சேர்ந்தப்போ இருக்கிற ட்ரைனிங்கை மட்டுமே வச்சு we cannot perform well. So the organization will plan and implement a frequent skill development programs for the employees. டைம்க்கு டைம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸையும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன, ஹவு தி ஆர்கனைசேஷன் ஆர் பெர்ஃபார்மிங் திஸ் ப்ரொமோஷன்ஸ். ப்ரொமோஷன் வந்து எந்த பேஸ்ல கொடுக்குறாங்க, டென்யூர் பேஸ்ல கொடுக்குறாங்களா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல கொடுக்குறாங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். டென்யூர் பேஸ் இன் த சென்ஸ் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா they get promotions. And it was not based on it is not always based on the performance. So we can see this feature on the governmental organizations. Okay, I think you know that many government offices are still following the tenure system of promotion. ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போனாலும் இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ தே டோன்ட் பாதர் மச் அபவுட் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் எம்ப்ளாயி ஆன் தி பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு எம்ப்ளாயி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்காரு, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் படி 5 yearsல அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 years ஒர்க் பண்ணால் ப்ரொமோஷன். ஒரு எம்ப்ளாயி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு, இன்னொருத்தர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு, பட் ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் 3 years, பட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹை. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் என்னதான் இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் இது ஒன்று தான், லெத்தார்ஜிக் மைண்ட் செட். ஸோ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு 3 வருஷத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பட் நான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலும் 5 years தான் மினிமம் டைம் அப்படின்ற போது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் வில் திங்க் இன் தட் வே ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரொமோஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இன் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் another important thing is performance appraisal. So the performance appraisal is all about evaluating the performance of an employee. ஓகே, ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து நம்ம ப்ரைவேட் செக்டார்ல நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த அப்ரைசல் மீட்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது. ஸோ தி எம்ப்ளாயர் will appraise or will evaluate the efficiency and the working style of an employee the frequent time. Okay, 3 months once, 6 months once, or yearly once அப்படின்னு சொல்லிட்டு it will change according to the company's policy.
ஸோ 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ வந்துட்டு எம்ப்ளாயிஸோட ஒர்க் அவங்க எப்படி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹவு எஃபிஷியன்ட் தே ஆர், ஹவு தே எக்யூப் தேர் செல்ஃப் லேர்னிங் மெத்தட்ஸ் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிக்காக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, லாஸ்ட் இயர் எப்படி இருந்திருக்கு, இந்த இயர் எப்படி இருந்திருக்கு, என்ன மாதிரியான க்ரோத் இருந்திருக்கு, ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1 yearல அவங்க ரொம்ப சிக்னிஃபிகண்டா ஏதாவது பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்ரைஸ் இன் த சென்ஸ் வேல்யூவேட் பண்ணுவாங்க. And based on this valuation, the private company will give a salary increment or promotion to the employee and not just based on the number of experiences. வெறும் 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்றத மட்டுமே வச்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ப்ரைவேட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கு. ஓகே, இட் மே நாட் பி அப்ளிகபிள் டு ஆல் தி செக்டர்ஸ், பட் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் based on the performance appraisal of the employees. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். Then firing. So basically we can say that the personal administration is all about hiring and firing. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹைரிங் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வேலைக்கு எடுக்கிறது, ஃபயரிங் இன் த சென்ஸ் அவங்கள வேலையை விட்டு தூக்குறது. ஓகே, ஸோ வென் கேன் an employer or a personal administrator should fire a employee? ஒரு எம்ப்ளாயி எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வேலையை விட்டு தூக்கணும், அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட் என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஃபயரிங்ல வந்து பார்ப்போம். ஒரு எம்ப்ளாயை நம்ம எப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல வேலையை விட்டு எடுக்கணும். ஓகே, பிகாஸ் வேலையை விட்டு எடுக்கணும் in the sense it should be beneficial for the organization. It should not be based on the personal matters or personal feelings. It must benefit the organization. Organizationோட பெனிஃபிட்டுக்காக நம்ம ஒருத்தரை வேலையை விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா it is right, it is ethically and morally right, and the decision must be a neutral decision. Not should should be based on any personal feelings or affections. Okay, ஸோ இது எல்லாமே நம்ம பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனோட மாரல் அண்ட் எத்திக்கல் சைட்ஸ்ல வந்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போ ஒரு ஓவரால் பிக்சர் வந்துட்டு பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி நான் கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லை அப்படின்னா வில் கெட் இன் டு தி மீனிங் ஆஃப் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? I have given you a overall context of the public personal administration. இல்ல சார், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். Okay, okay. So then we will get into the meaning of personal administration. So basically the personal administration is that part of administration which is concerned with people at work and very importantly their relationship within an organization. So the public person administration is not only talks about the persons working in the organization, they're also talking about the relationship between the persons and the relationship between the persons and organization. ஸோ அந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பேசும்போது அந்த எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். எம்ப்ளாயிஸோட ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள ஒரு ஆஃபீஸ்ல ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன்ஸ், பிட்வீன் பர்சன்ஸ் போத் in formal and informal way, because an organization cannot function just based on a formal way of relationship. ஓகே, ஒரு இந்த இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மலா வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணவே முடியாது. ஓகே, we can take example of any sector or any organization, any government or private or NGO. We can take any examples. ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா we not completely work under a formal structure or based on formal relationship. ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம எம்ப்ளாயி நம்ம கொலீக்ஸ் கிட்ட பேசுறோம்னா வெறும் ஆஃபீஸ் மேட்டர்ஸ் மட்டும் நம்ம பேச மாட்டோம். ஒரு அதுவும் அந்த ஷெட்யூல் படி தான் பேசணும், இல்லை ஹைரார்கி படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச மாட்டோம். ஓகே, அதுதான் வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன், ஒரு ஃபார்மல் சிஸ்டம், ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது. The organization is highly relied on the informal way of communication or informal relationship. The grapevine theory அப்படின்னு சொல்லுவோம். grapevine theory. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஃபார்மல்
ரிலேஷன்ஷிப் ஆர் ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க நமக்கு கொலீக்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆகுவாங்க, நம்ம பர்சனல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பர்சனல் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிப்போம், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஷேர் பண்ணுவோம், ஒரு ஆஃபீஸ் மேட்டர்ஸையுமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆஃபீஸ்ல நடக்கிற விஷயங்களையே நம்ம ஃபார்மலா பேசாம இன்ஃபார்மலா நம்மளோட தாட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிப்போம், எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆஃபீஸ்ல கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரேப்பிடா இருக்கும் அப்படின்னா நாட் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன், இட் இஸ் தி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே வந்துட்டு ஒரு நியூஸ் தெரியணும் அப்படின்னா அது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட முடியும். பட் இட் இஸ் நாட் தி கேஸ் ஃபார் ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இதுவுமே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பர்சன்ஸ் in the organization and the relationship between the person with the organization. ஸோ நம்ம பேசுனது பர்சன்ஸ்குள்ள பர்சன்ஸ்குள்ள ஒரு கம்பெனில இல்லை ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்குள்ள ஒர்க் பண்ற பர்சன்ஸ்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பர்சன் அண்ட் ஆர்கனைசேஷன். அந்த பர்சனுக்கும் அவங்க ஒர்க் பண்ற அந்த ஆஃபீஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸை பத்தி ரொம்ப பெருமையா ஆல் பாசிட்டிவ் மேட்டர்ஸை மட்டும் நினைச்சிருக்க மாட்டோம். We all have some kind of negative points or negative feedbacks about our organization. ஸோ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுல எல்லாமே ப்ளஸ், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். We may have some grievances. நமக்கு நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸ் பிடிச்சிருந்தாலுமே அதுல நமக்கு சில குறைகள் இருக்கும். We may feel some kinds of grievances in our ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஆஃபீஸ்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் நேச்சர்ல ஹைரார்கிலையோ இல்லை ப்ராஜெக்ட்ஸ்லையோ ஏதாவது வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இதையுமே ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கலி we can say that the public personal administration is all about. சார் சார் எஸ் சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ சிஎம் அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் வருதுல்ல சார், அதுக்கும் இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இது ஃபார்ம் ஆகுமா? எந்த மாதிரி கேக்குறீங்க? இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனா? ஆமாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்றது எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே நம்ம பார்க்க முடியும். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இல்லாம ஒரு ஆர்கனைசேஷனே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டா அப்படியே இது பிரைவேட் செக்டார் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டார் இருந்தாலும் சரி, எல்லாம் போத் ஆர் சேம் இல்ல சார் இந்த விஷயத்துல. ஆக்சுவலி இந்த விஷயமே என்னன்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் மட்டும் இருக்கும் நான் சொல்லல, ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்கும். பட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இல்லாம வெறும் ஃபார்மல் கம்யூனிகேஷனை மட்டுமே ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு மட்டுமே ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ரெண்டுமே தேவை. ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணும், இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா கூட அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண முடியாது. போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம ஒண்ணு மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது, ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஃபார்மல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்ஃபார்மல் மூலமா so personal administration, and there were many definitions given by many western administrative thinkers. So அதுல சில definitions மட்டும் நம்ம பார்க்கலாம். First, according to Flippo, a western administrative thinker, according to him personal function is concerned with the procurement, development, compensation, integration, and maintenance of the personnel of an organization for the purpose of contributing towards the accomplishment of the organization. So, because all the core objective or the core goal of the organization is to bring out the maximum output for the public. Government or private or the sole concern is all about profit making. So the personal administration should help the organization to reach their objectives and goals. அந்த ஆர்கனைசேஷனோட கோல் என்னவோ அதை ரீச் பண்றது தான் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் தட் தி பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பெர்ஃபார்ம் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் procurement,
procurement in the sense recruitment சொல்லலாம், or resource procurement, whatever. And the development, compensation, in integration and maintenance. The maintenance is very very important in the organization. The public personal administration நம்ம recruitment training promotion performance appraisal firing பத்தி பேசியிருந்தோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அண்ட் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இந்த மெயின்டெனன்ஸ், மெயின்டைனிங் தி எக்ஸிஸ்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல இருக்க ஆல்ரெடி நம்ம ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்க இவங்கள நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்றது அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். The second important definition was given by Dale Yoder. He is also a Western administrative thinker. So, according to Dale Yoder, the term effectively describes the process of planning and directing the application. Planning and directing the application, development and utilization of human resources in employment. So, first thing, planning and directing. So, first, even before the recruitment, the organization should plan the human resources. So, நமக்கு ஒரு வேலை இருக்குன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் நமக்கு தேவை, என்ன குவாலிஃபிகேஷன்ல தேவை, எந்த மாதிரி நம்ம ரெக்ரூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் பிஃபோர் ரெக்ரூட்மெண்ட் வி ஹாவ் டு பிளான் தி ரெக்ரூட்மெண்ட். ஓகே, யார் செலக்ட் பண்ணணும், எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும், எதுக்காக செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிளானிங் அண்ட் டைரக்டிங் தி அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ரெக்ரூட் பண்ண ரிசோர்ஸஸை முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, பிகாஸ் ஸோ பேசிக்கலி தி ஹியூமன் நேச்சர் இஸ் டு கெட் தி மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஃப்ரம் எனி ரிசோர்ஸ். ஸோ ஈவன் நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ரைட். ஸோ எந்த அளவுக்கு முடியும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்மளே பர்சனலாக யோசிச்சு பார்த்தோன்னா கூட ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தூக்கி போடுவோம். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், ஷாம்புல இருந்து சோப்புல இருந்து மொபைல் ஃபோன் லேப்டாப் வரைக்கும். எவ்வளோ அமௌண்ட், 10 ரூபாவா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாவா இருந்தாலும் சரி, இல்லை 1,00,000 இருந்தாலும் சரி, நம்மளோட ஹியூமன் நேச்சரே என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரிசோர்ஸ் ஒரு பொருளை வாங்குறோம்னா அதோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை விடுவோம். சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. ஒரு ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனை வெளில கொண்டு வரணும் அப்படிதான் ட்ரை பண்ணுவாங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா வேலை வாங்கணும் அப்படின்றதான் எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட மோட்டிவாகவும் இருக்கும். அது பப்ளிக்கா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, சேம் தான், இது டிஃபர் ஆகாது. ஓகே, இதை நம்ம கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ second important definition is given by Dale Yoder, and I will send you the notes and you can see this definition there. And third very important definition was given by Michael Jusius. இந்த நேம்ஸ்ல பார்த்தாலே தெரியும், most of the concepts, definitions and theories are given by Western administrative thinkers. Indian administrative thinkers ஓட contribution நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் these concepts are highly imported. Okay, so we cannot say that it is completely important, but it is highly imported. இந்தியாலையும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது, இந்தியாலையும் பப்ளிக் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. இது இல்லாம ஒரு நாட்டை அப்போ ரூல் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா டெமோக்ராட்டிக்கா இருந்தாலும் இல்ல மொனார்கியாவே இருந்தாலும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி தேர். எலெக்டட் கவர்மெண்டாவே இருந்தாலும் இல்ல ஒரு ராஜா ஒரு நாட்டை ரன் பண்ணாலும் அது யாரு அங்க பொறுப்புல இருந்தாலும் சரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம ஒரு நாட்டை ரன் பண்ண முடியாது. ஸோ இந்தியாலையுமே இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்செப்ட்ஸ், பப்ளிக் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஓகே, பட் இட் வாஸ் நாட் அட்வான்ஸ்ட். ஸோ அர்த்த சாஸ்திரால இருந்து கௌட்டில்யா எழுதின அர்த்த சாஸ்திராலாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி டிஸ்கிரிப்டிவ் அபவுட் தி மௌரியன் எரா ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சந்திரகுப்த மௌரிய டைம்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் இட் இஸ் நாட் ஹைலி அப் டு டேட். இப்போ இருக்க மாடர்ன் ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்க்கு வரும்போது அது நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் அந்த டைம்ல நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தனால we couldn't explore much concepts and theories based on Indian context. So we imported most of the theories and concepts from Western countries. அதனால தான் எல்லாருமே வெஸ்டர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸாகவே இருக்காங்க. இதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த கண்டெக்ட், வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கண்டெக்ட் வி cannot understand தி சப்ஜெக்ட். சாரி.
So according to Michael Jusius, the public personal administration is the field of management which has to do with planning, organizing, and controlling various operative functions of procuring, developing, maintaining, and utilizing labor force. So again, he is also saying that the public personnel administration is all about planning, organizing, and controlling of the labor forces in the organization. ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸுமே ஒரு லைன்ல சேமாக தான் தெரியும். அண்ட் மூணுமே வந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற வேற காலகட்டங்களில் தான் அந்த மூணு டெஃபினிஷன்ஸுமே வந்திருக்கு. கடைசியாக ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். இட் வாஸ் and also according to Jusius, the personal administration includes three important things, or we can say that the public personal administration includes three important objectives. The first one is objectives for which the company is established or attained economically and effectively. இந்த லேபர் ஆர் இந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் அட்டைன் தி ஆர்கனைசேஷன்ஸ் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக உருவாச்சோ அதுக்கான கோலை ரீச் பண்ற மாதிரி இந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். செகண்ட் திங், objectives of all levels of personnel are served to the highest possible degree. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லா பர்சன்ஸும் from top to bottom, from CEO to a clerk level officer, they all should work with the full potentiality, highest possible degree அப்படின்னு நம்ம இங்கே தான் சொல்றோம். ஓகே, அது யாரா இருந்தாலும் சரி, மாசம் 20,000 சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷன்ல ரெண்டு பேருமே அவங்களோட மேக்சிமம் அவுட்புட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்க வைக்கிறது பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு முக்கியமான வேலை. தேர்ட் அப்ஜெக்டிவ் we can say that community or duly considered and served. So we cannot say that the public personal administration is always towards the organization. ஆர்கனைசேஷனை பத்தி மட்டுமே தான் அதுல இருக்கும் அப்படின்றது இல்லை. இந்த தேர்ட் அப்ஜெக்டிவ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கம்யூனிட்டி ஆர் டியூலி கன்சிடர்ட் அண்ட் சர்வ்டு. ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் பீப்புள் கிட்ட இருந்து, அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு வேலையை வாங்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கான பெனிஃபிட்டையும் அவங்க பண்ணி கொடுக்கணும். ஆல் தி எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ அப்போதான் அந்த பிஎஃப் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்தை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சோம். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கொரோனா டைம்ல எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது, அது எங்கேயுமே வெளியில போக முடியாம ஒரே இடத்துல இருக்கும்போது, அப்போ இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, இண்டிவிஜுவலா இல்லை, ஆர்கனைசேஷன்ஸுமே நிறைய கம்பெனிஸுமே எம்ப்ளாயிஸோட இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றது ஒன்று, அதனால ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும் அப்படின்றது ஒரு காரணம். ரெண்டு சைட்லையுமே பார்க்கலாம். எம்ப்ளாயிஸ்க்கும் அது நல்லது, அதே சமயம் ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டியும் நம்ம கம்மியாகாம பார்த்துக்க முடியும். ரெண்டு சைட்லையுமே பார்க்கலாம். ஈவன் இது பப்ளிக் செக்டார்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டவுன்ஷிப் அப்படின்னு சொல்ற ஒரு முனிசிபல் அர்பன் ஏரியா கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ பேசிக்லி அர்பன் லோக்கல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் அதில் 5 டைப்ஸ் இருக்கு. முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன், டவுன்ஷிப், நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி ஆர் போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த டவுன்ஷிப் வந்து நம்ம மேபி ப்ராக்டிக்கலாக கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்கு அப்படின்னா அதோட எம்ப்ளாயீஸ்க்கு அங்கேயே வந்து குவார்டர்ஸ் கட்டி கொடுப்பாங்க, ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாமே அவங்க பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ப்ரைவேட்லேயுமே நம்ம பார்க்க முடியும். சில ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டடான ரொம்ப பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. இப்போ டாட்டாலலாம் பார்த்தோம்னாலுமே குவார்டர்ஸ் இருக்கு, எம்ப்ளாயிஸ்க்கு குவார்டர்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயிஸோட சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கவர் ஆகும். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ஸும் பீப்புளுக்கும் கொடுக்கணும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் சைட்ல இருந்து மட்டுமே நம்ம இதை பார்க்க போறதுல, நம்ம எம்ப்ளாயிஸோட சைட்ல இருந்தோம். ஒரு எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணணும்னா ஆர்கனைசேஷன் அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், மோட்டிவேஷன் எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயியை மோட்டிவேட் பண்ணணும், மாரலி எப்படி மோட்டிவேட் பண்ணணும். பிகாஸ் பேசிக்கலி இந்த மோட்டிவேஷன் இஸ் இன் 2 டைப்ஸ்.
மோட்டிவேஷன் வந்து ரெண்டு விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆர்கனைசேஷன்ல. ஒன்று வந்து கிளாசிக்கல் மைண்ட் செட், இன்னொன்று மாடர்ன் மைண்ட் செட். இந்த கிளாசிக்கல் மைண்ட் செட்ல அவங்க சொல்றது என்னன்னா எக்கனாமிக் மென். இந்த கிளாசிக்கல் ஐடியா ப்ரொபோஸ் பண்ற ஒரு விஷயம் எக்கனாமிக் மென். எக்கனாமிக் மென்ல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி மோட்டிவேட்டட் பை தி எக்கனாமிக் வேல்யூஸ். அதாவது பணம். இந்த பணம் கொடுக்கறதுனால மட்டுமே நம்ம இந்த எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறது எக்கனாமிக் மென் கான்செப்ட். ஸோ இதுபடி பார்த்தோம்னா சேலரி அதிகமாக கொடுக்குறோம், இல்லை இந்த இன்சென்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க ப்ரைவேட்ல. இந்த இன்சென்டிவ்ஸ், இந்த ஜாப் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இதுக்குள்ள முடிச்சிங்கன்னா இல்லை இவ்வளோ கிளைண்ட்ஸை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக் மென் கான்செப்ட். பணத்தை மட்டுமே வச்சு எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறது. இது கிளாசிக்கல் ஐடியாலஜி. மாடர்ன் ஐடியாலஜியில் சொல்றது என்ன அப்படின்னா தி எக்கனாமிக் வேல்யூஸ் அலோன் cannot motivate the employee. There should be a satisfaction values. இந்த இடத்துல இருந்து இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஓகே, ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த திஸ் ஹாப்பினஸ் cannot be measured based on money values. ஓகே, மானிட்டரி வேல்யூ பேஸ்ல வந்துட்டு நம்ம அதை வேல்யூ பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி, ஒரு ஒரு எதையோ சாதிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை வந்து நம்ம பணத்தோட மதிப்பீட்டில் வச்சு பார்க்க முடியாது. எல்லா நேரமும் நம்ம எக்கனாமிக் வேல்யூஸ்க்காக மட்டுமே ஒர்க் பண்ணவும் முடியாது. ஓகே, இதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே. ஸோ தி மாடர்ன் கான்செப்ட் ப்ரொபோசஸ் தி சாட்டிஸ்ஃபேக்டரி மேன் கான்செப்ட். ஓகே, பணம் மட்டுமே பத்தாது ஒருத்தரை மோட்டிவேட் பண்றதுக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஜாப் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஜாப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். அதாவது ஒரு ஜாபை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும். ஒரு புது ஜாபை உருவாக்குறோம்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வைக்கணும், ஒரு ஜாபை வந்து எப்படி கிரியேட் பண்ணணுன்றது ஜாப் டிசைன் அப்படின்ற கான்செப்ட்ல பார்ப்போம். ஸோ அந்த ஜாப் டிசைன்ல பார்க்கும்போதே நம்ம இந்த விஷயத்தையும் பார்ப்போம். எப்படி வந்து ஒரு ஜாபை டிசைன் பண்ணும்போது அந்த ஜாப் அப்படின்றது அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க விரும்பி செய்கிற மாதிரி அந்த ஜாபை நம்ம டிசைன் பண்ணணும். அந்த ஜாப் டிசைன் அப்படின்றதுமே நம்ம பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ப்போம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் in the public personal administration fundamentally. And there was another modern definition which was given in the year 1966 by a UK based institute. So அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா it was a more of a comprehensive definition. ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா எல்லா ஏரியாஸையும் டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். So the personal administration is that part of the management function which is concerned with people at work and with their relationships within an enterprise. Okay, so இதுதான் நம்ம காம்ப்ரிஹென்சிவ் சொல்லியிருக்கிறது. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் which is concerned with people at work with their relationship within an organization. Okay, and its aims is to bring together and develop into an effective organization the men and women who make up an enterprise and having regard to the well-being of an individual and of working group. So it's all about maintaining the men and women in the organization in order to achieve the goals of the organization. ஏன்னா அல்டிமேட்டா நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா அந்த கோலை ரீச் பண்ணணும், அதுக்கு நம்ம பர்சன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்துட்டு இந்த கிளப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த கிளப்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு ரிஜிட் ஹைரார்கி சிஸ்டம் இல்லாமல் இந்த குரூப்பா எம்ப்ளாயிஸ் வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே தட் இன் தி பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் போய் பார்த்தோம்னா கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹைரார்கி அப்படின்றது இருக்காது. ஓகே, அங்கே வந்து டிஎல், மேனேஜர், ஒரு அந்த டீம் மெம்பர் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர சூப்பீரியர் சபார்டினேட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஈவன் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பப்ளிக் செக்டர்ஸ்ல வந்துட்டு மேனேஜர் எல்லாம் சார்னு கூட கூப்பிடக்கூடாது. மேனேஜர் டிஎல் எல்லாம் அவர் என்ன வயசா இருந்தாலுமே சரி, சில கம்பெனிஸோட பாலிசிஸ்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சார்னு கூப்பிட்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட பாலிசிலேயே அது இருக்கும். அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மேல இருக்க ஆஃபீஸர்ஸ் டிஎலா, டீம் லீடரா இருந்தாலும் இல்லை மேனேஜரா, ஈவன் சீனியர் மேனேஜர் ஒரு ஜூனியர் மேனேஜர் யாரா இருந்தாலும் சரி அவங்கள சார்னு கூப்பிடக்கூடாது, நேம் சொல்லி தான் கூப்பிடணும். இன் டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஏஜ், அவங்க என்ன வயசானாலும் இருக்கட்டும், சார்னு கூப்பிடக்கூடாது,
பேரை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு பாலிசி ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து பிரைவேட்ல நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது யாராவது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரைவேட் ஆஃபீஸ்ல தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஓகே, ஸோ இது எல்லாமே எது பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனை எஃபிஷியண்டாக வச்சிருக்கிறது அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மீனிங் அப்புறம். In particular, personal management is concerned with the development of policies governing. ஸோ ஒரு பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லும்போது அதில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதாவது அதை ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன மேட்டர்ஸை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்றது. அது ஒன் தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நடுவில் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு. ஸோ இந்த நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா மேன் பவர் பிளானிங். ஓகே, ஸோ என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் நம்ம தான் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவர் பண்ணும். ஸோ ஒன்று வந்துட்டு மேன் பவர் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அகைன் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேன் பவர் பிளானிங். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதில் ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா அந்த ஜாபை பண்றதுக்கு எத்தனை பேர் தேவை, யார் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், மேன் பவர் பிளானிங். ஓகே, குவாலிஃபிகேஷன்ல இருந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல இருந்து இது எல்லாமே மேன் பவர் பிளானிங் வரும். தென் ரெக்ரூட்மெண்ட், ஒருத்தரை வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறது, ரைட் பர்சன் ஃபார் அ ரைட் ஜாப். ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு திறமை இருக்கும், அந்த திறமைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு நம்ம உட்காரும் போது ஈவன் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் பர்சனல் ஆஃபீஸர். ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் ஆஃபீஸராக உட்காரும் போது ஒரு 10 பேர் ஒரு வேலைக்கு வராங்க அப்படின்னா, ஆனால் அங்கே வேகன்சின்னு பார்த்தா 2 தான் இருக்கும். ஓகே, அவர் ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு, ஆனால் 10 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தரை மட்டும் தான் நம்ம வேலைக்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆர்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் ஆர்ட். ஓகே, அது ஒரு கலை. இந்த 10 பேர்ல இருந்து ஒரு பெஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். பிகாஸ் அவர் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு கெட் அ குட் எம்ப்ளாயி. ஓகே, ஆர்கனைசேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல எம்ப்ளாயி வேணும்னு தான் நினைப்பாங்க. அந்த வேலையை தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வி ஹேவ் டு ரெக்ரூட் ரைட் பர்சன் ஃபார் அ ரைட் ஜாப். ஸோ மீதி இருக்க ரிஜெக்ட் பண்ற 9 பேருமே குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது, அந்த ஜாபுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஓகே, தே 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 டோன்ட் சூட் ஃபார் தி ஸ்பெசிஃபிக் ஜாப். ஓகே, அந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அவங்க சூட் ஆக மாட்டாங்க, அப்படி தான் அதை எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் ஆர்ட், அது ஒரு கலை மாதிரி. தென் செலெக்ஷன். ஓகே, ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் செலெக்ஷன். ஸோ யாரை என்ன போஸ்ட்ல நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது. தென் பிளேஸ்மெண்ட், அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது பிளேஸ்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் இன்க்ளூட்ஸ் ட்ரைனிங் ப்ராசஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ் அண்ட் ஆல். தென் டெர்மினேஷன். டெர்மினேஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போ வந்து நம்ம
வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றதையுமே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவுமே பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் நெகட்டிவ் திங். ஓகே, டெர்மினேஷன் இஸ் நாட் அபவுட் நெகட்டிவ் திங். வேலையை விட்டு தூக்குறது தப்பான விஷயம் கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இட் இஸ் ஹைலி பேஸ்ட் ஆன் மாரல் அண்ட் எத்திக்கல் திங்ஸ். ஓகே, ஸோ இஃப் தி டெர்மினேஷன் இஸ் ஹேப்பன் வித்தவுட், இல்ல it is based on, it should not be based on a personal feelings or personal matters. It should be based on new organization beneficial. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் பெனிஃபிட்டுக்காக டெர்மினேஷன் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் குட். இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஏரியா நம்ம பார்ப்போம். செகண்ட் ஏரியா, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கெரியர் டெவலப்மெண்ட். ஓகே, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கெரியர் டெவலப்மெண்ட். ஸோ எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், யூ நோ தட் ஒரு வேலைக்கு எடுக்கிறோம், இது நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன், அது அகைன் சொல்றேன். ஸோ எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கும் போது அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த வேலைக்கு தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம், இந்த வேலையை நீங்க இப்படிலாம் பண்ணணும், அதை இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ட்ரைனிங் இல்லாம பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியண்டா பண்ண முடியாது. ஓகே, ஸோ ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் தட் கெரியர் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து 2 விதமான கோல்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்தவரைக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோல் ஆர்கனைசேஷனோட கோலை ரீச் பண்ணுறது, அதாவது ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்களோட எண்ணங்கள் என்ன, அதுக்காக ஒர்க் பண்ணுறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் பர்சனல் பெனிஃபிட். ஸோ அந்த வேலையை செய்யறதுனால எனக்கு பர்சனலாக என்ன கிடைக்கும், நான் என்ன ப்ரொமோஷன் கிடைக்குமா, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, என்னோட டேலண்ட் வந்து டெவலப் ஆகுமா, அவர் இதை பண்ணி நான் கத்துக்கிறதுனால நான் இன்னொரு ஆஃபீஸ் போனால் எனக்கு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கிடைக்குமா. இது யோசனையும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பிரைவேட் பார்க்க முடியும், பப்ளிக்லையும் பார்க்க முடியும். ஓகே, எல்லாருக்குமே அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்றதுனால எனக்கு பர்சனலா என்ன பெனிஃபிட், அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். எல்லா எம்ப்ளாயிஸுமே இதை ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஆர்கனைசேஷனோட கோலுக்காக மட்டுமே இல்லாம அந்த இண்டிவிஜுவலோட கோலை அவங்க ரீச் பண்ண வைக்கிறதுக்கும் தேவையான சப்போர்ட்டை பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்றதுனால அந்த ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் இல்லாம அந்த எம்ப்ளாயிக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். ஓகே, அவங்களுக்கும் சில பர்சனல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஸோ இதனால தான் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எம்ப்ளாயிஸை ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கற்றுக்க நம்மளோட ஸ்கில் டெவலப் ஆகும், நம்மளோட கெரியர் டெவலப் ஆகும், நமக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு ஜாப் அலாட்மெண்ட் சேஞ்ச் ஆகும், நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பிளேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே மோஸ்ட்லி ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்ல நடக்கும். ஓகே, ப்ரைவேட் மட்டும் எடுத்துக்காதீங்க, பப்ளிக்ஸ்லையுமே இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் வருது. ஓகே, ஸோ எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஏரியா. தேர்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தா, டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், methods and standards of remuneration. The remuneration in the sense salary, we can say that. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அந்த எம்ப்ளாயி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, சைட்ல இருந்து மட்டுமே இதை பார்க்க போறது இல்லை, நம்ம எம்ப்ளாயி சைட்ல இருந்து பார்க்கணும். ஸோ ஒரு வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேலை என்ன அப்படின்றது அவருக்கு முழுதா சொல்லணும். ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது அவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர். டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல வசதிகள். ஒரு வேலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன, நமக்கான ஸ்டாண்டர்ட் என்ன, நமக்கான வசதிகள் என்ன அப்படின்றது. தென் ரெமுனரேஷன், ரைட் சேலரி ஃபார் தி ரைட் ஜாப். இதுவும் ஒரு சேயிங் இருக்கு. அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியான சேலரி கிடைக்கணும், ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. இங்க தான் வந்துட்டு இந்த வேஜ் கேப், ஜெண்டர் கேப் சொல்லி நிறைய கான்செப்ட் கிரியேட் ஆகும். அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதிக அளவுல வேலை வாங்கிட்டு கம்மியான சம்பளத்தை கொடுக்கறது. இது வந்து நிறைய ஆஃபீஸஸ்ல நடக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பார்க்க கூட செஞ்சிருப்போம். நிறைய நேரம் வாங்குவாங்க, ஆனா சம்பளம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன், இந்த சம்பளம் அப்படின்றத அவங்க பண்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஜாபை டிசைன் பண்ணும் போதே
இந்த ஜாப்ல வரவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்கன்னா, அப்ப இந்த வேலைக்கு ஏத்த ஒரு கரெக்டான ஒரு வேல்யூவர் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சயின்டிஃபிக்கா வந்துட்டு டிசைட் பண்ணணும். குத்துமதிப்பா ஒரு 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 3 சேலரி எழுதி போட்டு அதுல இருந்து ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. சயின்டிஃபிக்கா முழுக்க முழுக்க ரேஷனலா சயின்டிஃபிக்கா தான் வந்துட்டு அதுக்கான ஜாப் குடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எத்தன வருஷம் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் எத்தன வருஷம் இருக்கணும், அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், அவர் வந்து இந்த ஜாப் ஆஃபீஸ் ஜாபா இல்ல ஃபீல்டு ஜாபா இந்த மாதிரியான நிறைய விஷயத்த பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த சேலரி அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன்லாம் கூட இருக்கு. ஸோ சேஞ்சிங் இன்ஃப்ளேஷன் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த ரெமுனரேஷன் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தென் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் சர்வீஸ். ஓகே, ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்விரான்மெண்ட் நம்மளோட ஒர்க்கிங் கண்டிஷன் நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ் ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில உட்காந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. we need a proper set of desk பேசிக் ஃபர்னிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காந்து ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் செட்டப் அப்படின்றது தேவைப்படும். ஓகே, கொஞ்சம் ப்ரைவேட்டாக உட்காரணும் இல்லை பண்ணணும்னா மாதிரியான ரூம்ஸ் இருக்கணும், இல்லை மீட்டிங்ஸ்க்கு தனியான ரூம்ஸு, நம்ம தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா அதுக்கு ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல ஆஃபீஸ் செட்டப் இருக்கணும், நல்ல ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, இதையும் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அதுவுமே இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுமே வந்துட்டு satisfaction வரும். And it is not about the physical things. Sometimes it is also about the personal matters. Okay, for example, இப்போ உடம்பு சரியில்லை ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்போ ஆனுவலி இவ்வளோ ஹெல்த் லீவ் கம்பெனி கொடுக்கணும், அது இவ்வளோ பர்சனல் லீவ் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். அடுத்து அகெயின் another important matter is formal and informal communication. ஓகே, இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். both the formal and informal communications are equally important. Okay, both are equally important for the efficient administration of a personnel in an organization. Okay, so next point, formal and informal இதுலயுமே நிறைய தியரிஸ் இருக்கு. ஓகே, ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்கணும், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், எது நமக்கு எந்த எந்த டைம்ல தேவைப்படும், இதை பத்தியுமே நம்ம டீடைல்டா தியரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்ல பார்ப்போம். அடுத்து negotiation and application of agreements on wages and working conditions, procedure for the avoidance and settlement of disputes. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, negotiation and application of agreements on wages and working conditions. ஸோ இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆர் இந்த சேலரி அப்படின்றத ஆர்கனைசேஷன் மட்டும் தான் டிசைட் பண்ணணுமா இல்லை எம்ப்ளாயிஸும் சேர்ந்து டிசைட் பண்ணணுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, ஒரு எம்ப்ளாயோட சேலரியை யார் டிசைட் பண்ணணும்? பேசுறது கேக்குதா? கிளாஸ்ல இருக்கீங்களா? பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. Yes, sir. Audible, sir. No problem, sir. ஆடிபிள். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ரொம்ப நேரமா எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை, அதனால ஒரு சின்ன டவுட். ஓகே, ஸோ தி salary cannot be only fixed by an organization. ஓகே, வேலை கொடுக்குறவங்க அந்த எம்ப்ளாயர் மட்டுமே ஒருத்தரோட சேலரியை ஃபிக்ஸ் பண்ண கூடாது. ஓகே, பேசிக்கலி நம்ம நான் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த வேலையை செய்யறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ போகும்போது ஜென்ரலா வி மே ரிசீவ் அ கொஸ்டின் ஃப்ரம் an employer like what is your salary expectation. It is a usual thing nowadays, except on the government sector. Okay, because government have a certain fixed pay based on the pay commissions. Okay, so அங்க வந்து expectations இருக்காது. But in the private sectors, every employer will ask a question in the interview process, which is like, what is your expectation of the salary, or what is your minimum expectation, அந்த மாதிரி எவ்வளோ சேலரி வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக கேட்போம். ஓகே, அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஆர்கனைசேஷன் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க இந்த ஜாபுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்ட்டு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சேலரி டிஃபர் ஆகும். ஓகே, நம்ம இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் தி கம்பெனி இஸ் பிளானிங் டு பே ஃபார் லைக் 30,000, இந்த ஜாபுக்கு ஒரு 30,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. பட் வி வேர் ஆஸ்கிங் லைக் 35,000. ஓகே, நம்மளோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் 35,000 இருக்கு. பட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடியா விட அது 5,000 ரூபாய் அதிகம்.
ஓகே, இட் இஸ் லாஸ் ஃபார் தெம். ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் லாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் தி இன்டர்வியூ பேனல் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். The interview panel is recognized that the particular employee can be highly beneficial to the organization. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருப்பாரு, நல்ல பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்புறாங்கன்னு வச்சுக்கலாம். ஹியர் தி ஆர்கனைசேஷன் கேன் சேஞ்ச் தேர் பாலிசி. ஸோ 30,000 தான் கொடுக்கணும், மேக்ஸிமம் 30,000 தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 35,000 நான் ப்ராக்டிக்கல் கேசஸும் இதில் பார்த்துருக்கோம். ஸோ 30,000 தான் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. வந்திருக்க இன்டர்வியூ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்னா ஓகே, எக்ஸ்ட்ரா 5,000 போனாலும் பரவாயில்ல, பட் எம்ப்ளாயி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கேசஸ் பிரைவேட்ல சில கேசஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுவுமே பாசிபிள் தான். இந்த இடத்துல இந்த நெகோசியேஷன் ஆஃப் வேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். Dispute settlement. So dispute settlement is all about settling. First of all, it is about preventing the disputes and about settlement of disputes after it was arising. Okay. So first ஒரு ஆர்கனைசேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த எம்ப்ளாயிஸ்குள்ள, அந்த பர்சன்ஸ்குள்ள அண்ட் பர்சன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள எந்த விதமான டிஸ்பியூட்ஸும் வராம பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, பிரச்சனைகள் வரக்கூடாது, எம்ப்ளாயிஸ்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரிவென்டிங் தி டிஸ்பியூட்ஸ். சப்போஸ் ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு ப்ராப்ளம், எப்படி செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரும் கம்பெனியோட பாலிசியில இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ டிஸ்பியூட் இஸ் அரைசிங் பிட்வீன் அ கிளர்க் அண்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஓகே, ஒரு வேலையை வந்து செக்ஷன் ஆஃபீஸர் பண்ண சொல்றாரு, பட் கிளர்க் அவருக்கு கீழே இருக்க கிளர்க் சொல்றாரு, இல்ல இது வந்து ப்ரொசீஜர் படி இல்ல, டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் படி இல்ல, இதுல ஏதோ தப்பா இருக்கு, இதை பண்ணா பின்னாடி ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ரொசீஜர் படி இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆனா எஸ்ஓ என்ன சொல்றாருன்னா, செக்ஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, ப்ரொசீஜரை விடுங்க, ஐம் யுவர் ஹையர் அத்தாரிட்டி, நான் தான் உங்களோட டைரக்ட் பாஸ், ஸோ நான் என்ன சொல்றோம் நீங்க, ஏன்னா எஸ்ஓவோட பேச்சை கேட்கணும் அப்படின்றதும் ப்ரொசீஜர் தான். நம்மளோட இமிடியட் பாஸ் யாரோ அவங்க சொல்றதை கேட்கணுன்றது நம்மளோட ப்ரொசீஜர் தான், ஹையரார்க்கியில பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த கிளர்க் என்ன பண்ணணும், டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுமா இல்ல எஸ்ஓ சொல்றதை கேட்கணுமா, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக் டிஸ்பியூட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் வந்து ஆர்கனைசேஷன்ல நிறைய இடங்கள்ல கிரியேட் ஆகும். இங்க இந்த கிளர்க் வர்சஸ் எஸ்ஓ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இந்த டிஸ்பியூட்டை யாரு செட்டில் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் வேணும். அது இதுவே வந்து ப்ரொடக்ஷன் லைன்ல போறோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் நடுவில், இப்போ உதாரணத்துக்கு வேஜஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி வேஜஸ் வந்து கம்மியா இருக்கு, நாங்க வேலை அதிகமா செய்யறோம், ஆனா எங்களுக்கு கொடுக்கப்படுற சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல ரொம்ப நாளா வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, ஒரு 2 இயர்ஸா கண்டினியூஸா 2 இயர்ஸாவே நாங்க ஒரே சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஃபிளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, ஆனா இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி தரல, ஆனா வேலை மட்டும் அதிகமா வாங்குறாங்க. இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் ஒர்க்கர்ஸ் வர்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போதுமே அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இதை வந்து எப்படி உட்காந்து பேசணும், யாரெல்லாம் இதுல உட்காந்து பேசணும், ட்ரேட் யூனியன்ஸ்ல இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட பார்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு, இல்ல வந்துட்டு லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் யாரு, அவங்களோட ரோல் என்ன, ஒரு ஒரு நெகோசியேஷனை எப்படி கிரியேட் பண்ணணும். ஓகே, மேரி பார்க்கர் ஃபாலோட் வந்து அவங்களோட பேர்ல இந்த கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் பேசியிருப்பாங்க. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜஸ், ஒரு 3 டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பேஸ்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்டிங்லேயே டிசைன் பண்ணிருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், அதுக்கான ரிட்ரஸல் மெக்கானிசம் என்ன. அவர் இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் நிறைய கிரிவன்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் சரியில்லை, இல்லை வந்துட்டு உதாரணத்துக்கு வந்து இப்போ கேன்டீன் சரியில்லை, இல்லை வந்துட்டு ரெஸ்ட் ரூம் சரியில்லை, இல்லை வந்துட்டு ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்லை வந்துட்டு லாங் ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கிரிவன்சஸை அட்ரஸ் பண்றதுக்குமே இந்த கிரிவன்ஸ் ரிட்ரஸல் செல் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர் செல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸ்ல வச்சிருப்பாங்க, பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாரும் ஒவ்வொன்றா பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ 5 ஒரு தடவை சொல்றேன், டீட்டெயிலாக பேசியிருக்கோம், 5 ஒரு தடவை ரிப்பீட் மட்டும் பண்றேன் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன், மேன் பவர் பிளானிங், recruitment, selection, placement and termination. Second one, education and training, career development. Third one, terms of employment, methods and standards of remuneration. Okay, third one, terms of employment, methods and standards of remuneration.
அடுத்து working conditions and the employee service. Next one, formal and informal communication. And the last one, negotiation of agreement, wages, and dispute settlement. Okay, so இந்த ஏரியாஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் வந்து எய்ம்ஸ் ஆஃப் personal administration. So basically, what is the aim? Public personal administration நோக்கம் என்ன? ஓகே, அதோட இலக்கு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்னா ஒரு 4 இலக்கு, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா சொல்லலாம், ஒரு 4 இலக்கு சொல்லலாம். இந்த பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்காக நமக்கு தேவை, அது இதோட வேலை என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகே, ஒரு ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், ஆர்கனைசேஷன் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்கனைசேஷனோட மைண்ட் செட் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனை எம்பசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அந்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி கொண்டு வருவாங்கன்னா த்ரூ அ ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஃபீஸ்ல ஒரு பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனை சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் டாப் லெவலா இருந்தாலும் பாட்டம் லெவலா இருந்தாலும், ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம்னா இப்போ வந்துட்டு இப்போ கூகுள் சிஇஓலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இட் வாஸ் லைக் ரிசீவிங் சேலரி ஆஃப் 1.5 crores per month. ஒரு மாசத்துக்கு வந்து 1.5 கோடி 2 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த வேலை அப்படின்றது அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் சிஇஓவாவே இருந்தாலும் மாசம் நான் 2 கோடி ரூபாய் உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் தான் இருக்கும். இப்போ சுந்தர் பிச்சைக்கு கூகுள் வந்து சுந்தர் பிச்சையோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆர்கனைசேஷன் எடுத்துப்பாங்க. ஓகே, அவரோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியாலிட்டி அந்த ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் இதுவே கீழே வந்துட்டு ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவல்ல, கூகுள்லே சொல்ற ஜூனியர் இன்ஜினியர் லெவல்ல இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரேஞ்ச்ல இருந்தாலும் அவங்களுக்கும் அதே பிரின்சிபல் தான். ஸோ கூகுள்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றோம்னா அது பேசிக் லெவல்ல இருக்க ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல மேல இருக்க சிஇஓவா இருந்தாலும் சரி, சம்பளம் கொடுக்குறேன்னா 2 பேரோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனை நான் எடுத்துப்பேன் அப்படின்றது ஒரு எய்ம் பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். நம்ம பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கோம், நம்ம ஒரு ஆஃபீஸரா இருக்கோம், பர்சனல் ஆஃபீஸராவோ இல்லை லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸராகவே இருக்கிறோம், நம்மளும் இந்த நோக்கத்துல தான் அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நம்மளையும் ஆர்கனைசேஷன் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து மேக்ஸிமம் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிறது தான் ஆர்கனைசேஷன் ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். செகண்ட் திங் desirable working relations among all members of the organization. So desirable working relation, the organization அந்த எம்ப்ளாயிஸ்க்கு பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு ஆஃபீஸ்ல நம்ம எப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா when we like the organization. ஓகே, நம்ம பிடிச்சி வேலைக்கு போகும்போது இந்த ஆர்கனைசேஷனை விரும்பும் போதோ இல்லை கூட ஒர்க் பண்றவங்கள நம்ம விரும்பும் போதோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், ஒரு ஒர்க்கிங் மைண்ட் செட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஹாப்பியா ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி சயின்டிஃபிக்கலி, ஓகே, பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ஸ்டடி when we work happily the productivity will be much higher comparatively. ஓகே, இதனால தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து 4 days ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல அந்த பாலிசிஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, வாரத்துக்கு 3 நாள் லீவு, 4 நாள் மட்டும்தான் ஆஃபீஸ். ஓகே, ஆனா நம்ம இந்தியாவில் இப்போ ஃபாலோ பண்றது மேக்ஸிமம் பிரைவேட் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி 6 days ஆஃப் ஒர்க். நிறைய செக்டர்ஸ்ல, சில செக்டர்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஓகே ஒரு வாரம் 2 நாள் லீவு, இன்னொரு வாரம் 1 நாள் லீவுன்னு இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச் the employees will produce more productivity when they work happily. ஓகே, ஸோ இந்த டிசைரபிள் ஒர்க்கிங் கண்டிஷன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆர்கனைசேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒர்க்கிங் கல்ச்சரை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இதனால தான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுவாங்க. கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பொங்கல் செலிப்ரேஷன், ஒரு தீபாவளி செலிப்ரேஷன், இல்லை ஆயுத பூஜை, இல்லை வந்துட்டு கல்ச்சுரல் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓணம், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நவராத்திரி, அதுக்கு இந்த பொழுவைகள், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே பிரைவேட்லயும் பண்றாங்க, கவர்மெண்ட்லயுமே பண்றாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயுமே அந்த எம்ப்ளாயீஸே முன் வந்து இதை பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனை அந்த இடத்துல வச்சுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடத்துவாங்க, இந்த டான்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேமிலி மீட் நடத்துவாங்க, கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள். அன்னைக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்காது, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டது ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது, ஒரு டீ பார்ட்டியோ இல்லை வந்து ஒரு டின்னரோ நடத்துவாங்க. இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி இம்பார்ட்டன்ட்.
ஓகே, இது எல்லாமே சும்மா அந்த கம்பெனி எல்லாரும் பின்னாடியும் நிறைய கால்குலேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வந்து வச்சிருப்பாங்க. இது கவர்மெண்ட்லயுமே எல்லா இடத்துலையும் பிரைவேட்ல பார்க்குற அளவுக்கு அதிகமா பார்க்க முடியலனாலுமே இன்ஃபார்மலா பார்க்கலாம். கவர்மெண்ட்லயுமே ஆஃபீஸர்ஸே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பண்றதுக்கு ட்ரை பண்றதுலாம் ஒரு ஹையர் லெவல்ல இது நடக்கிறது நம்ம பார்க்கலாம். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கு, குரூப் 1 குரூப் 2 லெவல்ல இருக்க ஆஃபீஸர்ஸோட மீட்டிங் எல்லாமே இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை, ஒரு டிசைரபிள் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை கொடுக்கணுன்றதுக்காக. இதை வந்து நம்ம செகண்ட் எய்ம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் எய்ம் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் பர்சனல். ஓகே, இந்த மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, அந்த பர்சன்ஸோட டெவலப்மெண்ட்டுமே முக்கியம் தான். ஓகே, ஸோ ஹியர் தி மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் டினோட்ஸ் போத் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனல். ஓகே, ஆர்கனைசேஷனும் டெவலப் ஆகும், ஆர்கனைசேஷன் உள்ள இருக்க எம்ப்ளாயிஸும் டெவலப் ஆகும். ஓகே, வெறும் ஆர்கனைசேஷன் மட்டும் டெவலப் ஆகுது, அவங்களோட நேம் ரீச் ஆகுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நிறைய ப்ராஃபிட் வருது, அவங்களோட கோல்ஸ் எல்லாமே ரீச் பண்றாங்க, பட் எம்ப்ளாயிஸ்க்கு அதனால எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னா அந்த அந்த இன்க்ரீசிங் ப்ராஃபிட் அப்படின்றது அப்படியே சடனா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஹியர் தி மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் டினோட்ஸ் போத் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் and the development of person. And another important thing is the development of organization should reflect on the development of employees. Okay, ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகுதுன்னா அதோட டெவலப்மெண்ட் அதோட எம்ப்ளாயிஸ் கிட்ட தெரியணும். ஸோ உங்க நிறைய போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த ப்ராஃபிட்டோட ரிஃப்ளெக்டர் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கும். லைக் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது, போனஸ் கொடுக்கறது, இல்லை இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, இல்லை என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எம்ப்ளாயிஸ் கிட்ட பெனிஃபிட் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அடுத்தடுத்து அதை அவங்கள மோட்டிவேட் பண்ணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்ப்ளாயிஸ். Another, the last important aim of public personnel administration is meeting the organization's social and legal responsibility. So every organization, it might be a government or a private, every organization will have certain kinds of social responsibility. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லையும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சமூகத்துக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அவங்க ஆர்கனைசேஷனுக்கு வெளியில தான் பண்ணணும் இல்லை, ஆர்கனைசேஷனுக்கு உள்ளேயும் அவங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. லைக் தி எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், இந்த ஹெல்த், எஜுகேஷன், ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ், இது எல்லாமே கூட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ஒரு ஆஃபீஸ்ல எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, பர்மனன்ட் ஜாப்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸை அந்த ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த கவர்மெண்ட்லாம் நம்ம ரொம்ப பார்க்க முடியும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு குவார்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆஃபீஸில் இருக்காங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கான குவார்டர்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் அவுட்டர் ஏரியாலலாம் இருக்கு, கொஞ்சம் ரூரல் ஏரியாஸ்ல இருக்க மாதிரினா அங்கேயே ஸ்கூல்ஸ் இருக்கும். அங்கே அந்த எம்ப்ளாயிஸோட பசங்க படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல் ஒரு ஹையர் செகண்டரி வரைக்கும் கூட இருக்கும் சில ஏரியாஸ்ல. மோஸ்ட்லி பிரைமரி ஸ்கூல்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். அவங்களுக்குமே ஒரு ஹெல்த் சென்டர் வச்சிருப்பாங்க. ஒரு டாக்டர், 2 நர்ஸ் கூட வச்சுட்டு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டுமே இருக்கும். அவங்களுக்கான எல்லா எலக்ட்ரிஃபிகேஷன்ல இருந்து, ரோடு ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து, வாட்டர்ல இருந்து, எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, சானிடேஷன்ல இருந்து, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த கம்பெனியே பண்ணி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இல்ல, அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன். இது வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்னே பார்க்க முடியும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இன்னொரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்க கல்பாக்கம். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், நான் பேசிட்டு இருக்கும் போதே கட் ஆகிட்டு இருக்கு. திரும்ப ரீகனெக்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து எய்ம்ஸ் ஆஃப் பர்சனல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதோட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நேச்சர் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். நீங்க இன்னைக்கு பார்த்த வரைக்கும், இன்னைக்கு நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க.
ஹலோ சார், சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது சொல்லுங்க. கிளியர் சார், சொல்லுங்க சார். லாஸ்டா ஆடியோ வந்து கிளியரன்ஸ் இல்லாம இதாயிடுச்சு. ஓகே. அது அந்த எந்த கொஞ்சம் டாபிக்? கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது லாஸ்டா. அது கொஞ்சம் ஓகே, சரியாயிடுச்சு. அதுதான் எனக்கு ஆக்சுவலி அப்போ கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் ஆகி எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே தென் அட்மினியூன்றது வந்து மோர் தென் எல்லா இடத்துக்குமே வந்து ஃபாரின் கம்பெனிஸா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் கம்பெனிஸா இருக்கட்டும் பிரைவேட் கம்பெனிஸ், ஆனா அந்த ப்ரொசீஜர் யாருமே பயன்படுத்துறதே இல்ல. சோ நம்ம படிக்கிறதோட இருக்கு. அப்ப அத நம்ம மாத்தணும்னா அதுக்குரிய வழிகள் நமக்கு இருக்குங்களா? அதை பத்தி ஜஸ்ட் இருக்கு. நான் ஆக்சுவலி நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டுவர்ட்ஸ் உள்ள போக போக ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வை தி கம்பெனிஸ் couldn't practice these principles, ஏன் வந்து அதை அவங்களால நடைமுறையில பண்ண முடியல, அதுல என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னா போகும்போது. அப்போ we may get a clear view about the practical problems of personal administration. நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம் அந்த வியூ நம்ம. Yeah, sure, sir. And thank you so much. Okay. So வேற யாருக்கா டவுட் இருக்கா? Sir, I have 2 doubts, sir. So, இன்னைக்கு தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்ல நேத்து வந்து எஸ்டர்டே கிளாஸஸ் நடந்துச்சுங்களா? இல்ல, ஆக்சுவலி என்னோட பேப்பர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார். ஸோ வி டிடன் செகண்டரி திங் என்னன்னா, இது உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, பட் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றதுனால கேட்கிறேன். வி டிடன் கெட் எனி ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் கிளாஸஸ். ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏஒய் அந்த மாதிரி எங்களுடைய பேட்ச்க்கு வந்து ஏஒய்னு இருக்கும், பட் அதுல சிஒய் அப்படின்னு இருக்கு. ஸோ அது டைப்பிங் எரரா என்னன்னு தெரியல. அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்ல. ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் ஆகல. ஸோ ஜாயின் ஆகிறதுக்கு அதுதான் ரீசன். Okay, so actually it is not under my responsibility, but I will surely yes, we can understand. no, I will surely let the course director know. I will surely inform him. Yes, okay. Thank you, sir. I will surely let them know. Yeah. Okay. So, yeah, thank you. உங்க நோட் ஷேர் பண்றேன்னு சொன்னீங்களே சார்? ஆமா, ஆக்சுவலி யாராவது ஒருத்தர் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல. ஓகே, உங்க நம்பர் சொல்லுங்க. சோ நான் நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 979. ஆக்சுவலி எனக்கு எல்லாருக்கும் அனுப்ப முடியாது. யாராவது ஒருத்தர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். We have a WhatsApp group, sir. We have a WhatsApp group. You can send it to anyone. We will contact you. No, actually I'm not in the WhatsApp group. So any one of you can text me. I will send the notes. Okay, you can circulate it among yourself. சார் நீங்க என்னோட நம்பர் அனுப்புங்க, நான் குரூப்புக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அப்ப குரூப்ல எல்லாரும் பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. கையல்வெளி. So 979 நம்பர் 979 979 108 108 5260 52 5260 979 108 5260. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்து அப்படியே குரூப்ல வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. யா, ஓகே. கைல்வெளி. ஓகே. எஸ். ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, நான் லைன்ல தான் இருக்கேன். மேம் கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்லையா? கிளாஸ் போயிட்டு தான் சார் இருக்கு. யார் எடுக்குறீங்க கிளாஸ்? ஆனந்த் சார் வந்து எடுக்கிறாங்க சார். எடுத்து முடிச்சிட்டாரா? இல்ல அது அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காரு. அது ஏதோ சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதாயிடுச்சு. ஆனா திருப்பி எடுத்துட்டு தான் சார் இருக்காரு. அப்படியா? சரி, ஓகேமா. நீங்க செக் பண்றீங்களா? ஆமா. இல்ல கிளாஸ் கரெக்டா எடுத்துட்டு இருக்காரு. 9 o'clock இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டாருல. கிளாஸ் போயிட்டு தான் சார் இருக்கு. ஓகே. யா, thank you so much. ஓகே, நான் உங்களுக்கு நோட் சென்ட் பண்றேன். நீங்க இப்ப பாத்துருக்க டாபிக் இருக்கும். ஓகே, அபவுட் the topic of nature of personal administration. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நேச்சர் பார்ப்போம். நேச்சருக்கு மேல இருக்க வரைக்கும் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அப்ஜெக்ட் எய்ம்ஸ் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க படிக்கும் போது ஏதாவது டவுட்ஸ் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம் நாளைக்கு. ஓகே. Thank you. At a time to send the file as soon as possible. Sorry.
I will try to send the notes as soon as possible. Okay. Okay. Yeah. Yeah. Thank you.